செய்திகள் தொடர்கின்றன. ஏமனில் அல் qaeda ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளுக்கு எதிரான போரை ராணுவத்தினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஏமனில் பதவியில் இருக்கும் அரசிற்கு எதிராக அல் qaeda ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் கடந்த ஒரு ஆண்டாக ஆயுதமேந்தி போராடி வருகின்றனர். இவர்களுக்கு எதிரான தாக்குதல்களில் அந்நாட்டு ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு ஆதரவு வழங்கி வரும் அமெரிக்கா ஆளில்லா விமானங்கள் மூலமாக தீவிரவாதிகளின் மறைவிடங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்நிலையில் தீவிரவாதிகள் மீதான தாக்குதல்களை ஏமன் ராணுவத்தினர் தற்போது தீவிரப்படுத்தியுள்ளனர். நேற்று ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதல்கள் அந்நாட்டு அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. இதில் பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக ஏமன் ராணுவத்தினர் அறிவித்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். பெட்ரோல் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் திருச்சியில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஜனநாயக அமைப்புகள் மீதான நம்பிக்கையை குலைப்பதா என்று அசாரே குழுவிற்கு அமைச்சர் அம்பிகா சோனி கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வரலாறு காணாத பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து நேற்று நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தால் வட மாநிலங்கள் ஸ்தம்பித்தன. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரசிலிருந்து விலகும் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.